சாரதா வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கும்போது அன்பு அவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு சாரதா அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா அந்த கடைக்காரங்க மூலயமா இப்போதான் அவங்க ஊருக்கு புதுசுன்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடு இப்போது எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சாரதாவுக்கே தெரியாமல் அவங்கள ஃபாலோவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன, ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிற பாதி வழியிலேயே அவங்க ஒரு மோட்டார் சைக்கிள்காரங்க மேலே இடிச்சிடுறாங்க. அதனால அவங்க சாரதா எந்த வீட்டுக்கு போனாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாமையே போயிடுது. ஆனால் அவங்க எந்த தெருவில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுது. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஸ்கூலில் இருக்க காவேரியும் எல்லா குழந்தையுமே சாப்பிட வச்சுட்டு தானும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அம்மு பாப்பா மிஸ் நான் உங்கள் கூடயே உட்காந்து சாப்பிட்டோமான்னு அவங்க காவேரி கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சாப்பிடும்போது செம்ம க்யூட்டாக பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். காவேரியும் அவங்க கிட்ட க்யூட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரியை உத்து உத்து பார்த்த அம்முவும், மிஸ் உங்களை பார்க்கும்போது எங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன ஃபேரி டெய்ல் கதையில் வர்ற குயின் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே காவேரியும், அப்படியா உங்கள் அப்பா அந்த கதையில் வேற என்ன சொன்னாங்கன்னு கேட்க, உடனே அம்மு பாப்பாவும் அவங்க அப்பா அவங்க கிட்ட சொன்ன எல்லா ஸ்டோரியையுமே சொல்கிறாங்க. இதை கேட்க கேட்க காவேரிக்கோ ஏதோ ஃப்ளாஷ் ஆகுற மாதிரி தோணுது. ஏன் அந்த அம்மு பாப்பா சொல்கிற எல்லா விஷயமும் நம்மளோட வாழ்க்கையில் நடந்த மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே அவங்க கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு அம்மு பாப்பாவை சாப்பிடலாம் வச்சுட்டு எந்திரிச்சிடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வீட்டுக்கு போன அன்பு சித்தப்பாவும் தாத்தா கிட்ட சாரதாவை பார்த்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான தாத்தாவும், ஐயோ அவங்க அப்பனா நம்மளை தேடி இங்கேயே வந்துட்டாங்களா என்ன, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஏற்கனவே அந்த பசுபதியால் நம்ம பட்ட பாடெல்லாம் போதாதா, இப்போதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கோம், இப்போ மறுபடியும் அவங்க நம்மளை தேடி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசுபதியும் அவன் பின்னாடியே வந்துடுவாங்களேன்னு கேட்க, ஆனால் ராதாவும், அப்பா எனக்கு என்னமோ அப்படி தோணலை, ஏன்னா ஒருவேளை அவங்க நம்மளை தேடி வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்ம வீட்டுக்கே வந்திருப்பாங்க, இன்னும் நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்காங்கன்னா அவங்க எதர்ச்சியாக தான் இங்கே வந்திருப்பாங்கன்னு தோணுது. அதுக்கு அன்போ, அவங்க என்னதான் எதர்ச்சியாக வந்திருந்தாலும் பாதிப்பு என்னமோ நமக்கு தான், ஒருவேளை என் கண்ணில் இன்னைக்கு பட்டவங்க நாளைக்கு விஜய் கண்ணில் பட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, ஏன் சாரதாவே மாமாவையோ அப்படி இல்லைன்னா விஜயையோ பார்த்துட்டா என்ன நடக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? தாத்தா உடனே இப்போ என்ன மாப்பிள்ள பண்ணுறது, பார்த்துக்கலாம், முதல்ல அவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்றத நான் விசாரிக்கிறேன், அதுக்கப்புறமா நம்ம இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறதுன்றத பார்த்துக்கலான்னு சொல்ல ராதாவும் அதே தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட தாத்தாவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அம்மு பாப்பாவுமே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு ராதாவும் அன்பும் ரொம்பவே ஹாப்பியோட அம்மு பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அம்மு பாப்பாவும், நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அப்பா சொன்னாங்க, அதனால தான் நான் அப்பாவை சீக்கிரமாக காரை ஓட்டிகிட்டு வர சொல்லி சொன்னேன்னு சொல்ல, உடனே அன்பு சித்தப்பாவும், சரி இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இங்கே தான் இருப்போம், அது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு லீவ் போடுறீங்களா? அதுக்கு பாப்பாவும், இல்லை இல்லை நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், ஈவினிங் வந்து உங்ககிட்ட விளையாடுறேன். உடனே அன்பும், என்ன நாங்கள் வந்திருக்கோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாடுறேன்னு சொல்கிறேன்னா உனக்கு அவ்வளோ ஸ்கூலை பிடிச்சிருக்கா? இல்லை எனக்கு ஸ்கூலை விட ஸ்கூலில் இருக்க மிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு அவங்க ரொம்பவே நல்ல லெசன்லாம் நடத்துவாங்க தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், என்னோடய கிளாஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும், ஆனால் மிஸ்ஸுக்கு என்னை மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, இதை கேட்டுட்டு மொத்த பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய், சரிவா நம்ம ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வந்துடலான்னு பாப்பாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா பாப்பா கிட்ட விஜயும், என்ன அம்முக்கு உங்கள் மிஸ்ஸை ரொம்பவே பிடிச்சிருக்கு போலையே? ஆமாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, வேணும்னா நான் மிஸ்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் அவங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க, அதெல்லாம் நீ அவங்கள கூப்பிடாத. உடனே அம்முவும், சரி அப்போ நீங்கள் என்ன ஸ்கூலில் விட வரும்போது நீங்களே மிஸ்ஸை பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமாம், நீங்கள் என்கிட்ட ஒரு கிங் குயினோட ஸ்டோரி சொன்னீங்கள்ல, அதில் வர்ற குயின் மாதிரியே அப்படியே எங்கள் மிஸ் இருப்பாங்க. ஓ ஓகே ஓகே, ஆனால் குயின் மாதிரியே மிஸ் இருப்பாங்கன்னு சொல்கிற, மிஸ்ஸோட பேர் கூட உனக்கு தெரியல? ஆமாம் நான் மிஸ்ஸோட பேரை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், சரியா? ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு விஜய் அடுத்த நாள் அம்முவோட ஸ்பெஷல் மிஸ் யாருன்றதை நேர்லேயே பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் அடுத்த நாள் ரோட்டில் காவேரி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக போன ராதாவும் அன்பு சித்தப்பாவும் கரெக்டாக காவேரியை பார்த்துட்றாங்க. பார்த்த உடனேயே ரெண்டு பேரும் காரை விட்டு கீழே இறங்கி காவேரி பின்னாடியே போய் அவங்கள கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கைஸ், இவங்க ரெண்டு பேரும் காவேரி கிட்ட ஏதாவது ஒரு பேச்சு கொடுத்து காவேரி எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்கன்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்த அவங்க தாத்தா கிட்ட சொல்லி அவங்க எப்படியாவது காவேரி பாப்பாவையும் அந்த ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஏன் 2 பேரும் சந்திக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஊரையே மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது விஜய் காவேரியை சீக்கிரமாக பார்த்துடணுன்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க?